வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காடை முட்டை தாங்க செய்ய போகிறோம். இந்த முட்டை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டங்க. இது எப்பயாச்சும் சீசன் டைமில் தாங்க கிடைக்கும். கிடைக்கும்போது வாங்கி செஞ்சுக்கங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. அவங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது கொடுங்க இது. இப்போ வந்து கடாயை வச்சு தண்ணி காய வச்சுக்கோங்க. முட்டை போடுறதுக்கு முன்னாடி தண்ணி சூடாக இருக்கணுங்க. அப்போ தாங்க இந்த முட்டை சீக்கிரமாக வெந்துடும். 2-3 நிமிஷத்துலேயே வெந்துடுங்க. ஒரு முட்டையாக சேர்த்துக்குங்க. பாருங்கள் எம்மா துண்டு இருக்குது பாருங்கள். இந்த முட்டை சைஸே இவ்வளோதாங்க. ஆனால் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு ஒரே ஒரு கொதி வந்தால் போதுங்க. முட்டை வெந்துடுங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு. இப்போது ஆஃப் பண்ணிடலாங்க. அப்படியே ஆற வச்சுடுங்க. முட்டைலாம் உரிக்கும் போது ஆற வச்சு உரிச்சாதாங்க உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கோழி முட்டையாக இருந்தாலும் சரி, வாத்து முட்டையாக இருந்தாலும் சரி, எந்த முட்டையாக இருந்தாலும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் உரிங்க. உங்களுக்கு தோல் ஒட்டிக்காமல் வருங்க. சூப்பராக இருக்கும் உரிக்கும் போது நமக்கு. இல்லைனா சூடோடு உரிச்சிங்கன்னா முட்டை ஒட்டி ஒட்டி வருங்க. பாருங்கள் நான் எப்படி உரிக்கிறேன் பாருங்கள். இந்த முட்டை குட்டியாக இருக்கே, உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்லாம் நினைக்காதீங்க. ஈஸியாகவே வந்துடுங்க. முட்டையை உரிச்சதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு அலசி எடுத்துடுங்க. ஏன்னா குட்டி குட்டி ஓடு ஒட்டின்னு இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது தொண்டையில் மாட்டிக்கோங்க. அது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். அதனால் எப்போவுமே முட்டை உரிச்சிங்கன்னா தண்ணியில் போட்டு சுத்தமாக எடுத்துடுங்க. பாருங்கள் எம்மா துண்டு இருக்குது பாருங்கள். இந்த முட்டை கோழி குண்டு சைஸ் அளவு தாங்க இருக்குது. ஆனால் ப்யூர் ஒயிட்டாக இருக்குங்க. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே. இப்போ எல்லா முட்டையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க நான். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் வந்து கம்மியாகவே ஊற்றிக்கங்க. இது வந்து நம்ம எதுவுமே வெங்காயம் தக்காளிலாம் போடாமல் தாங்க செய்ய போகிறோம். அதனால் எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கேன். இது செய்யும் போது கேஸை சிம்மில் வச்சு செய்யுங்க. இல்லைனா தீஞ்சிடுங்க. அப்புறம் கசப்பு எடுத்துடும். இப்போ மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கு அளவு சேர்த்துக்குங்க. காரத்துக்கு தேவையான அளவு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளந்து விட்டுக்குங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. நம்ம தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கவே வேண்டாம். பாருங்கள் நல்லா கலரி விட்டதுங்க. கலரி விட்டதுக்கப்புறமா நம்ம முட்டையெல்லாம் வந்து கீரி போட்டுக்கலாங்க. சீக்கிரமாக ஊறிடும். குட்டி முட்டையாக இருந்தாலும் மஞ்சள் கருவில் மசாலா ஊறணுங்க நமக்கு. அதனால் நான் கீரி தாங்க போட்டிருக்கேன். ஒரு முட்டையாக சேர்த்துடுங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளந்து விட்டுருங்க. இது குயிக்காகவே முடிஞ்சிடும். 2-3 நிமிஷத்துலேயே இந்த முட்டை சூப்பராக ரெடி ஆகிடுங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா கிளறி விட்டாச்சுங்க. இப்போ வந்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. நான் வந்து காரம்லாம் நல்லா சாப்பிடுவேங்க. எங்கள் பசங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் கொஞ்சம் காரத்தூக்கலாகவே செய்வேங்க எது செஞ்சாலும். பாருங்கள் மிளகுத்தூள் போட்டு நீங்கள் 2 நிமிஷம் கூட ஆக வேண்டாம். நீங்கள் கிளறி விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா மிளகுத்தூள் சேர்த்ததுனால நீங்கள் தீ அதிகமாக வச்சு செஞ்சீங்கன்னா சூட்டில் கசப்பு எடுத்துடுங்க. அதனால் மிளகுத்தூள் போட்டதும் கிளறி விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கலர் மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இது யாருன்னா பார்த்தாங்கன்னா பேபி போட்டதுனாங்க சொல்லுவாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. மேலே கொத்தமல்லி தூவி நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாங்க. நம்ம காடை முட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த முட்டையை கிடைச்சா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு